பண்ணப்போ என்ன கேப்பு, கையை பறி கொடுத்துருவோம் போல அவள்கிட்ட. அதே மாதிரி அகெயின் நான் யூஸ் பண்ண நம்பர்ஸை நான் யூஸ் பண்ண கிடையாது. நான் யூஸ் ஐயோ 69ங்க, மன்னிச்சிருக்க. ஒரு வார்த்தை போல் வாழ்க்கையை பிளே ஆக்கிருச்சுக்கிற மாதிரி. இல்லை 59 தான். நான் மற்றவர்களை மாறி பிட்டடித்தோ அண்ணாச்சி கடை கணக்கு எழுதியோ நான் இந்த விளையாட்டை கண்டுபிடிக்கல, விளையாட்டில் விளையாடலை. யூஸ் பண்ண போன நம்பரும் 3, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் 3. ஓகே, எங்களுக்கு கேல்குலேஷன்லாம் பண்ண மாட்டா, இருந்தாலும் கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். போங்காட்டாடுறா இவ கேல்குலேட்டரை பார்த்து சொல்லிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன் முன்னாடியே அதாவது ஏன் முன்னாடியே இப்போ விளையாட்டு காமிக்கிறா. சரி ஓகே, போனால் போகுது. சரி சொல்லு, கேல்குலேட்டர் பிடிக்கிட்டேன், அதனால் பிரச்சனை கிடையாது. சொல்லு, இப்போ சொல்லு. கண்டுபிடிச்சியா? அப்புறம் என்ன ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நம்பர் போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LKU Vlogs. ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் சேலஞ்சில் இன்றைக்கி பர்டிகுலராக எபிசோட் 1ல் நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் 1 to 201. ஓகேங்களா? 1லேருந்து 201க்குள்ளே ஏதோ ஒரு ஆட் நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 51ன்னு சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 51 இவளுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். 51 வரணும். 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண நம்பர் அகெயின் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். நான் யூஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் இந்த கேம் நம்ம விளாட போகிறோம். யூஸ் பண்ண போகிற நம்பரும் 3, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் 3. ஓகேங்களா? அந்த கேம் எப்படி விளாட போகிறோம் எனக்குமே தெரில. ஏன்னா 2 பேருமே மேக்ஸில் அவ்வளோ வீக்கு. ஆனால் இன்றைக்கி இது ஒரு ஃபன் சேலஞ்சாக எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி இந்த சேலஞ்சை எடுத்துருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1லேருந்து 201க்குள்ளே ஒரு நம்பர் நான் சொல்லணும். ஈஸியான நம்பர் கொடுக்கலாமா? 71. நான் நோட் பண்ணிக்கலாம்ல. நான் உங்கள்கிட்ட இப்போ என்னென்ன நம்பர் கணக்கு கூட்டி பார்த்து கழிச்சு பார்த்து கூட்டிக்கு பெருக்கல் கணக்கெல்லாம் போடணும். நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே என்ற அளவுக்கு கேல்குலேஷன்லாம் பண்ண மாட்டா, இருந்தாலும் கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். ஆமாம், 71. அந்த நம்பரே நோட் பண்ணி வச்சு தான் மனப்பாடம் பண்ணிக்கிறான். அப்போ இந்த ரவுண்டில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். 21 சொல்லியிருக்கா. 21 ஓகேவா? ஓகே. 2வது வாட்டி தப்பாக சொல்லிட்டா கேம் முடிஞ்சிச்சு. அதையும் நான் சொல்லிட்டேன். 3 டைம் யூஸ் பண்ணணும். 3வது டைம் நீ யூஸ் பண்ணுறது இப்போ 51, 21. ஓகே, எவ்வளோ சொன்ன? 21, 11 சொன்னா. சாரி, 21, 11. ஓகேவா? 21 + 11 32 வருது. ஓகே, 3வது நம்பர் சொல்லு. ஏங்க போங்காட்டாடுறா இவ கேல்குலேட்டரை பார்த்து சொல்லிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன் முன்னாடியே அதாவது ஏன் முன்னாடியே இப்போ விளையாட்டு காமிக்கிறா. சரி ஓகே, போனால் போகுது. சரி சொல்லு, கேல்குலேட்டர் பிடிக்கிட்டேன், அதனால் பிரச்சனை கிடையாது. சொல்லு, இப்போ சொல்லு. உனக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 71. அந்த 71ல் நீ மொதல் நம்பர் 21 சூஸ் பண்ணிட்ட, 2வது நம்பர் 11 சூஸ் பண்ணிட்ட, 3வது நம்பர் மட்டும் எனக்கு சொல்லு. என்னங்க இப்படி பண்ணுறா? சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லு, பயப்படாத. சொல்லு. கூட்டி கழித்து கணக்கு பெருக்கி வகுத்து ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்கணுமோ? ஏங்க நான் கொடுத்ததே கம்மியான நம்பருங்க, அதையே இவ்வளோ நேரம் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நாங்கள் சொன்ன நம்பர்ஸில் நீங்கள் வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. டைமர் வச்சுக்குவோமா பேசாமல்? நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்லலைங்க, மன்னிச்சிடுங்க. டைமர் வேணால் வச்சுக்கலாங்க. இவன் 2 மணி நேரம் பார்த்தானா வீடியோ 2 மணி நேரம் போனால் நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, வெயிட்டு தெரிச்சு ஓடி போயிடுவீங்க. அதனால் ரொம்ப நேரம் யோசிக்கிறாளே. கண்டுபிடிச்சியா? அப்புறம் என்ன ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த நம்பர் போடலாம் அப்படிங்கிறது. நீ எந்த நம்பரை போட்டாலும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ரொம்ப
ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும். நான் கூட யோசித்தேன், ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோன்ட்டு. நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான். சரி சொல்லு. சொல்லு, பரவாயில்ல. இவளுக்காக நோட்டும் கொடுத்து பேலாவும் கொடுத்து கால்குலேட்டர் பண்ண விட்டா 39. இவ சொன்ன 3ஆம் நம்பர் 39. ஓகேவா? 39 11 21. ஓகே, 71 வந்துருச்சு. ஆனால் இது நான் பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கிற மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை கொடு. எனக்கே தெரியும். உட்காந்து கணக்கு போட்டு உட்காந்து மளிகை சீட்டு எழுதிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, அண்ணாச்சி கடை மளிகை சீட்டு. அப்படியே நில்லு, நீயும் ஃப்ரேமுக்குள்ளவா. அதை எத்தனை வாட்டி அடுத்தல் திருத்தலோடு எழுதியிருக்கிறா. மேக்ஸ்ல வீக்கு எப்பா, எனக்குமே கணக்கு தெரியல. என்னதான் மேக்ஸ்ல வீக், யூஸ் பண்ணுவேன். என்னதான் புடிங்க வச்சனால நான் நோட்ல போட்டுட்டு இருக்கேன். எங்க மாதிரி சொல்ல, என்னதான் மேக்ஸில் வீக்காக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை அங்கே அடிக்கிறது. இல்லை, எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒத்துக்கிறவே மாட்டேன். இந்த பாயிண்ட் அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாலேங்கிறதுக்காக 2 பாயிண்டில் 1 பாயிண்ட் வேணால் கொடுக்கலாம். சரி, பொழைச்சிப்போம். உனக்காக 1 பாயிண்ட்டு. சரி, 1லேருந்து 201க்குள்ளே எனக்கு இப்போ சேலஞ்சு கொடு. 201க்குள்ளையா? நீ டக்கு டக்குன்னு சொல்லிடுவ. ஏன்னா நீ ஒர்க் பண்ணுற இடம் அப்படி. 181. ஏங்க 181 சொல்லியிருக்கிறா. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியாது. எங்கே சொல்லு. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், 181 3 நம்பர் யூஸ் பண்ணணுமா? 3 நம்பர் யூஸ் பண்ணணும். ஆட் நம்பராக இருக்கணும். 51 71 59. ஐயோ 69ங்க, மன்னிச்சிருக்க. ஒரு வார்த்தை போல வாழ்க்கையே பிள்ளையாக்கிருச்சுங்கிற மாதிரி. இல்லை 59 தான். ஐயோ மன்னிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுக்கா. நான் 59 தாங்க சொன்னேன். நான் 59 தாங்க சொன்னேன். நம்புங்க, பிலீவ். 59 சொல்லிட்டு இல்லை 69. ஐயோ, அது ஒரு பேச்சுக்காக சொன்னேன். இல்லை, உனக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், மன்னிச்சு விட்டுற. 59 தான் நான் முதல்ல சொன்னேன். ஏங்க முதல்ல சொன்னது தானேங்க எடுத்துக்கணும். அவனே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ எப்படி? இல்லைலாம் சொல்ல முடியாதுங்க. நான் 59 தாங்க சொன்னேன். மன்னிச்சுக்கிறீங்க, 69 இல்லை, மறுபடியும் 59 தான் சொன்னேன். 59. ஓகேவா? ஸோ அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறா. சரி சொல்லு, 59 தான் நான் சொன்னேன். இல்லை, நீ 69 சொல்லிட்டேன். சரி, உன்னைய பாவம் பார்த்து உனக்காக 1 பாயிண்டாவது கொடுத்தல. உனக்கு 1 பாயிண்ட் தான் மாற்றி சொன்னனால. சரி ஓகே, போய் தொலை. 1 பாயிண்ட்டு. எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுறாங்க. நான் இத்தனைக்கு நான் வந்து என்னோட சுய முயற்சியில் உழைச்சேங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணல, இவ்வளோ மாதிரி நோட்டு புத்தகத்தை வச்சு பிட்டடிக்கலை. ஓகேவா? சொந்த முயற்சியில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். பேசுகிறா பேச்சு. சரி, இப்போ நீ சொல்லு. நீ தான் கேட்கணும். இந்த வாட்டி நீ ஆரம்பி. ரவுண்ட் 2. எத்தனைக்குள்ள சொன்னால் மட்டும் அப்படியே இது பண்ணிருப்பா. ஏன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு 420 அப்படி 7 அந்த மாதிரிலாம் வைக்கலாம்ல. ஒத்தப்படையில் நீ என்ன வேணாலும் 7. ஒத்தப்படையில் நீ என்ன வேணாலும் வைக்கலாம். எவ்வளவு? 427. 427. 121. 121. 221. 221. 85. கரெக்டா? பக்கத்தில் போ. சரிதா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட கேல்குலேட்டர்லாம் எதுவும் இல்லைங்க, மனசுக்குள்ளே வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அதனால் எதுவும் என்னை பற்றி யாரும் தவறாக எண்ண வேண்டாம். நான் வந்து கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் மற்றவர்களை மாறி பிட்டடித்தோ
அண்ணாச்சி கடை கணக்கு எழுதியோ நான் இந்த விளையாட்டை கண்டுபிடிக்கல, விளையாட்டில் விளையாடலை. சின்ன நம்பரா சொல்றோமா பெரிய நம்பரா சொன்னாலும் தெரியாது. அது எப்படி எங்களுக்கு வந்தால் ரத்தம் வந்து அப்பத்துல இருந்தே வந்து கணக்குலாம் ஃபோன்ல கூட சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க் பண்ண அது எப்படி எங்களுக்கு வந்தால் டொமேட்டோ சாஸு, உங்களுக்கு வந்தால் ரத்தமா? இப்போ கூட ஒரு அமௌண்ட் சொன்னேன், இது என்ன இத்தனை அமௌண்ட் இருக்கு இதை ப்ளஸ் பண்ண அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் அவங்க நல்லா ப்ளஸ் பண்ணுவாங்க. வேறு சொல்கிற மாதிரி கோபி சார் வீடியோவில் சொல்கிற மாதிரி கேட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் சொல்கிறத ரேட் அது மாதிரி. நான் தான் உனக்கு சேலஞ்சு கொடுக்கணும். அதனால் கேல்குலேட்டர் நகர்த்திக்கிட்டு வாரம் வச்சு சைடு கேப்பில் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவருக்கு போட்டேன்ல அது க்ளோஸ் சைடு கேப்பில் கேலண்டர் இதை ஐயோ கேலண்டர் வாய் குளருதே கேல்குலேட்டருங்க கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறா. நான் என்னன்னு கொண்டே சொல்கிறது நான். சரி உனக்காக நான் இன்னொரு ரொம்ப ஈஸியான சேலஞ்ச் தரேன். 127 இதையும் கொடு. எப்போ பார்த்தாலும் அண்ணாச்சி கடை கணக்கு எழுதியே நம்மளை காலி பண்ணலான்னு பார்க்குறான். இந்த வாட்டி நான் விட மாட்டேன். இல்லை எனக்கு இருந்தால் தான் எனக்கு தெரியும் நான் என்ன நம்பர் வந்து எழுதியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நான் எழுதிக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற கூட? நீ இல்லை நான் 127 இவ வந்து வீடியோவை பார்த்து பேசவே மாட்டா. ஏன்னு கேளுங்க, ஒன்று அண்ணாச்சி கடை கணக்கு மாதிரி நோட்டு புத்தகத்தில் எழுதுவா, சிட்டமோல அந்த சிட்டையில் எழுதுவா, இல்லைன்னா கை உள்ளங்கை இருக்குல்ல அதில் எழுதிக்கிடுவா. உழைச்சி சம்பாதிங்க, அந்த மாதிரி முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க. இல்லைங்க வேலைக்கு ஆகாது. 10 செகண்ட் நம்ம அடுத்த எபிசோட்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? 10 செகண்ட் டைம் கொடுத்துடணும். இந்த 10 செகண்டுக்குள்ளே நீ கண்டுபிடிக்கலன்னு நீ அவுட்டுன்றணும். நான் வரேன் அடுத்த எபிசோடில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏங்க கண்ணு முன்னாடியே தெரியுதுங்க அவள் கல்லாட்ட ஆடி தான் ஜெயிக்கிறான்னு. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. நான் என்னங்க பண்ணுறது? இப்படியெல்லாம் அலுமினி ஆட்டெல்லாம் ஆடி ஜெயிச்சா எப்படிங்க நான் ஒத்துக்கிறது? சும்மா எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தான். எப்போ பார்த்தாலும் அலுமினி ஆட்டம் ஆடி ஜெயிச்சிடுறது. ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் எப்படின்னா, பொண்ணுங்க மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று அழுகி சாய்ச்சிடுவாங்க, இல்லை அப்படியே ஊனாமூஞ்சி மாதிரி எப்படி சொல்லுது ரொம்ப சோகமாக இருந்து சாய்ச்சிடுவாங்க. பார்த்தீங்களா? நீ போட்ட கணக்கு அங்கே கொஞ்சம் காமிய. இவ போட்ட கணக்கு இவளுக்கே புரியாது, அப்புறம் எப்படி நமக்கு புரியும்? அது மாதிரி தான். சரி சொல்லு, கண்டுபிடிச்சா இல்லையா? நம்பர் சொல்லு. 127 127னா அது எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் கையில் எழுதி வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே நடிக்கிறது? எனக்கெல்லாம் அந்த சான்ஸே கிடையாது. எனக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி என்ன எழுதி வச்சுருக்கான்னு பார்த்தா இவன் திருந்தலை மாமான்னா. இவன் என்ன திருந்தலைங்க, இவன் என்ன திருந்தவே இல்லை. கண்டுபிடிப்பியா கண்டுபிடிக்க மாட்டியா? எங்கே வர? ஓகே 90 சொன்னால் உன்னை தூக்கி போய் வெளில விட்டுற வேண்டியதான் கேம்லேருந்து. யூ ஆர் அவுட். நம்மளும் என்னைக்கு தான் இவ எழுதுவா, என்னைக்கு கண்டுபிடிப்பா, 2 பாயிண்டை வாங்குவா. தெரியலைன்னா தெரியலை, நோட்டெல்லாம் கொடுக்க முடியாது. தெரியலைன்னா தெரியலை, பாஸ் அடிச்சிடும். அப்போ என்னது இதுதான் நீங்கள் வைக்க போகிற ஆப்பா? இது மாதிரிலாம் இல்லை. இது பாஸ் கொடு, அப்போ தான் நம்ம எனக்கு பாஸ் கொடு. வாய்ப்பு. நான் அலுமினி ஆட்டத்துக்குலாம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு. என்ன பண்ணப்போ என்ன கேப்பு? கையை பறி கொடுத்துருவோம் போலங்க அவள்கிட்ட. ஐயோ வலிக்குதே. சரி ஓகே ஃபைன். உனக்கு தெரியல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் 127ங்கிற நம்பருக்கு 3 ஆட் நம்பர்ஸோட இந்த வேர்டிங்கை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? 3 கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். 3 ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். நல்ல வேலை மேட்ச் பண்ணிட்டான். கூட்டுனா 127 வரணும். நீங்கள் 3 நம்பர் யூஸ் பண்ணணும். அந்த 3 நம்பருமே ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒத்தப்பட்ட நம்பராக இருக்கணும். இது தாங்க. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதோட பார்ட் 2 வீடியோ ஈவன் நம்பர்ஸோட நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். Until then, tata bye bye from LKU Vlogs. Bye friends.